Hello students, welcome to Sparks Academy. So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் உடைய ஒரு சீரீஸ் அப்படின்றது கொண்டு போக போறோம். ஸோ அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் அப்படின்றத வந்து ப்ரீவியஸ் இயர்ல இருந்து எடுத்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கு வந்து சால்வ் பண்றதுக்கான கொஸ்டினோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் கொடுத்துட்டு டெய்லி இந்த சீரீஸ் அப்படின்றத என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் இங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் இருக்கு அப்படின்னா ஒரு கொஸ்டின் இங்க வந்து நம்ம தனியா வந்து டாபிக் வைஸோ இல்லை டைப் வைஸோ பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் பார்க்க போறது இல்லை. ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் பார்க்கும் போதே ஸோ அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் பார்த்துலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பவர் ஆஃப் 7 that can exactly divide 397 ஃபேக்டோரியல். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைலிங் ஜீரோ உடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 397 ஃபேக்டோரியலை என்ன பண்ணுது லார்ஜஸ்ட் பவர் ஆஃப் 7. அப்போ 7th பவர் ஏதோ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 7th பவர் எக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா 397 டிவைட் பண்ண சொல்றேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு எக்ஸுக்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 397 இந்த 397 இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணுவோம் 7 ஆல டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் 1 by 1 7 ஆல டிவைட் பண்றேன். இப்போ 7 ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா 7 5s are 35. அகைன் உங்களுக்கு என்ன இருக்க போகுது 4 இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 7 6 times 42. இந்த ரிமைண்டர் எனக்கு தேவை கிடையாது. அடுத்து அகைன் நான் 7 ஆல பண்ணும்போது 7 8 times உங்களுக்கு என்னவா இருக்க போகுது 56. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அகைன் நான் என்ன பண்ண போறேன் 7 டைம் பண்ணும்போது 7 1 டைம். இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 56 ஒரு 8 உங்களுக்கு என்னவா இருக்க போகுது 64 plus 1 65. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது 7 பவர் 65 தட் பவர் வேல்யூவா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டினுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்ரோச் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே செகண்ட் கொஸ்டின். அதாவது செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா யூனிட் டிஜிட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ யூனிட் டிஜிட்ல உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பவர், ப்ராடக்ட், ஃபேக்டர் இந்த 3 டைப்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே ஓகே ஸோ அதுக்கு முன்னாடியே யூனிட் டிஜிட் அப்படின்னா என்ன? ஸோ யூனிட் டிஜிட் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட். ஓகேங்களா? யூனிட் டிஜிட் அப்படின்றது என்ன அப்படின்னா லாஸ்ட் டிஜிட். ஓகே, ஸோ அப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் இங்க லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்க போறேன். அப்போ 3 பவர் 1 6 3 2 into 4 பவர் 1 6 3 2 அடுத்து 5 பவர் 1 6 3 2. ஸோ எனக்கு யூனிட் டிஜிட்டோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா மொத்தம் நான் 3 கேஸா வந்து சொல்லியிருப்பேன். அதாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 0 1 5 6 இதோடைய சைக்ளிசிட்டி 1. அதாவது என்ன பவரா இருந்தாலும் யூனிட் டிஜிட் அப்படின்றது உங்களுக்கு சேம் இதே பவர் தான் இருக்க போகுது. அடுத்து 4 9 இதோடைய சைக்ளிசிட்டி அப்படின்றது 2. தட் இஸ் 4 பவர் 1 அப்படின்னா உங்களுக்கு 4 தான் இருக்க போகுது. இதே 4 பவர் 2 அப்படின்றது என்ன 16. அப்போ அங்க யூனிட் டிஜிட் 6 இருக்க போகுது. அப்போ 4 பவர் ஆட்னு வரும்போது எனக்கு 4 பவர் ஈவன் வரும்போது எனக்கு 6. அதே தான் 9க்கு வந்து 9 1 இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்து 9 1 இருக்க போகுது. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 3 7 8 இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாம் வந்து உங்களுக்கு சைக்ளிசிட்டி அப்படின்றது 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்றது சொல்றேன். ஸோ இப்போ நல்லா பாருங்க, எனக்கு 4 ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் சால்வ் பண்ணிடுறேன். 4 பவர் இது என்ன ஈவன் வேல்யூ. நான் என்ன சொல்லியிருந்தேன் 4 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் 4 பவர் 1னா உங்களுக்கு 4 கரெக்டா. இது என்ன ஆட். அடுத்து 4 ஸ்கொயர் தட் இஸ் 16 உங்களுக்கு ஈவன் என்ன 6 தான் யூனிட் டிஜிட். அப்ப இங்க எனக்கு என்ன 4 பவர் என்னவா இருக்க போகுது ஈவன். ஸோ அப்போ 4 பவர் எனக்கு ஈவன் அப்படின்னா யூனிட் டிஜிட் 6. அடுத்து இங்க எனக்கு 5 வந்து ஆல்வேஸ் 5. நல்லா கவனிங்க, ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது ஒரு ஆட் நம்பர் ஓகே ஒரு 5 இருந்துச்சுன்னா எனக்கு யூனிட் டிஜிட் 5 இருக்க போகுது. இதே ஒரு ஈவன் நம்பர் ஒரு 5 இருக்கு அப்படின்னா எனக்கு என்னவா இருக்க போகுது 0ன்றதா இருக்க போகுது. ஸோ அப்போ நான் இந்த டேர்ம் கண்டுபிடிக்காமலே நான் என்ன சொல்லலாம் டைரக்டா இதோட யூனிட் டிஜிட் அப்படின்றது
ஜீரோன்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிளியர். ஓகே. அடுத்து சக்சசிவ்லி டிவிஷன். ஸோ சக்சசிவ்லி டிவிஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, ஒரு நம்பர் இருக்கு கரெக்டா. இந்த நம்பரை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏதோ ஒரு டிவைசரால டிவைட் பண்ண போறேன். ஸோ அப்போ டிவைசரால டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கும், ஒரு கோஷியன்ட் இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்க போகுது, இங்கே ஒரு ரிமைண்டர் இருக்கும் கரெக்டா. இதே சக்சசிவ் டிவிஷன் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிப்பீட்டடா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவைட் பண்ணிருப்போம் ஓகேங்களா, ஒரு n அப்படின்ற நம்பர்ல இருந்து அடுத்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணிருப்போம், அடுத்து என்ன பண்ணிருப்போம்னா இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணிருப்போம். புரியுதா? ஸோ அப்போ சக்சசிவ்லி அப்படின்றது அடுத்து அடுத்து அடுத்து. ஸோ அப்போ இங்க என்ன ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா டிவைசர் அப்படின்றது சேமா இருக்காது. ஸோ நார்மலா ஒரு நம்பரை நீ டிவைட் பண்ணும்போது ஒரே ஒரு டிவைசர் இருக்கும். பட் சக்சசிவ்லி நான் வரும்போது எனக்கு என்னவா இருக்க போகுது, டிவைசர் அப்படின்றது சேமா இருக்காது, வேற வேற வேல்யூஸா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா when a number successively divided by, ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிங்க, ஒரு நம்பர் இது எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றேன், அடுத்து 5, அடுத்து என்ன பண்ண போறேன் 4. ஓகேங்களா? 7 5 4. ஓகே. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது, leaves remainder of 4 2 and 3 respectively. ஸோ அப்போ என்ன வரும், ஃபர்ஸ்ட் எனக்கு 4 என்ற ரிமைண்டர் இருக்கு, அடுத்து வந்து 2 என்ற ரிமைண்டர் இருக்கு, அதுக்கப்புறம் 3 என்ற ரிமைண்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இதை எழுதிட்டேன். இப்போ நான் இதை எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. டிவைடட். ஸோ டிவைடட் அப்படின்றது இந்த நம்பர் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். நீங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே, இல்ல அப்படின்னா இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன் நார்மலா அப்படின்னா லாஸ்ட் கோஷன்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் 1ன்னு வச்சுப்பேன். என்ன மாதிரி சம்மா இருந்தாலும் இந்த மாதிரி எழுதிட்டு லாஸ்ட் கோஷன் 1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 × 1 4 பிளஸ் 3 என்ன 7. அடுத்து இதை ஆட் பண்ணணும், அடுத்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். இதுவுமே சம்டைம்ஸ் எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ டைரக்டா இந்த ஃபார்முலால போய்க்கோங்க. அப்போ டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன் நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டிவைசர் எனக்கு தெரியும், நான் ரிவர்ஸ்ல எழுதிக்கிறேன். ஏன்னா இங்க ரிவர்ஸ்ல இருந்து தானே நான் சால்வ் பண்றேன். ஸோ அப்போ இங்க எனக்கு என்ன வரும் 4 5 7. ஓகேங்களா? லாஸ்ட் கோஷன்ட் 1ன்னு வச்சுக்க சொன்னேன். அதே மாதிரி டிவைசரை நான் ரிவர்ஸ்ல எழுதும் போது ரிமைண்டரையும் நான் ரிவர்ஸ்ல எழுதணும். அப்ப இங்க என்ன இருக்கும் 3 2 4 இப்படி எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நல்ல கவனி 4 × 1 பிளஸ் 3 என்ன 7. இப்போ இந்த 7 அப்படின்றது இங்க வரும். 7 × 5 35 பிளஸ் 2 என்ன 37. இப்போ இந்த 37 அப்படின்றது இங்க வரும். ஸோ அப்போ 37 × 7 என்ன 7 3s are 21. அப்போ 2 10, 7 7s are 49, 259. 259 plus 4 என்ன 259 plus 4 என்ன 263. ஸோ அப்போ அந்த நம்பர் அப்படின்றது என்ன 263. கிளியரா? இப்போ என்ன கேட்கறான் அப்படின்னா இந்த 263 அப்படின்ற இந்த நம்பரை 856 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிஃபரெண்ட் டிவைசஸ் வச்சு டிவைட் பண்றான். அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் அப்படின்றத क्वेश्चन. ஓகேங்களா? ஓகே. So கவனிங்க 263 கிளியர். ஸோ இப்போ என்னென்ன டிவைசர் கொடுத்துருக்கான் 8, அதுக்கப்புறம் நான் 5 பண்ண போறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் 6 பண்ண போறேன். கிளியர். ஸோ 8ஆல பண்ணும் போது 8 3 times 24, அகைன் 2 இருக்கும், 8 2 times 16, அப்போ என்ன இருக்கு இங்க எனக்கு 7 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஸோ அப்புறம் அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 5ஆல பண்ண போறேன். ஸோ இப்போ 5ஆல நான் பண்ணும்போது 5 6 times எனக்கு என்ன வரும் 30. அப்போ ரிமைண்டர் இங்க எனக்கு 2 இருக்கும் போது அகைன் நான் 6 1 time 6 பண்ண அப்படின்னா எனக்கு 0. ஸோ அப்போ ரிமைண்டர்ஸ் ஆர் 7, 2, 0 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க இல்லையா? ஓகே. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் அப்படின்றது எனக்கு தப்பா இருக்க போது. ஸோ இப்போ ரிமைண்டர் அப்படின்றது 7, 2, 0. கிளியரா? ஓகே. ஃபோர்த் சம். ஸோ நல்லா கவனிங்க, when a number, அதேதான் போன சம் பார்த்த மாதிரி தான். போன சம் என்ன, இங்க இருக்கக்கூடிய நம்பரை நான் என்ன சொல்லுவேன்
டிவைடட்னு சொல்லுவேன். கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து எனக்கு என்னவா இருக்க போகுது? டிவைசரா இருக்க போகுது. இங்க எனக்கு என்ன? கோஷியன்ட் ரிமைண்டர். ஸோ அப்போ நான் இதை சால்வ் பண்ண எனக்கு என்ன கேஸ் வரும்? டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷியன்ட் பிளஸ் ரிமைண்டர். கரெக்டா? பிளஸ் ரிமைண்டர். ஸோ அப்போ இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? என் நம்பர் n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு. when divided by 6 leaves remainder 2. ஸோ அப்போ 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமைண்டரை லீவ்ஸ் பண்ணுது. ஓகே. ஸோ அப்போ இங்க அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நல்லா கவனி. நான் எப்பவுமே சொன்னேன் கோஷியன்ட் 1 இந்த மாதிரி டைப் ஆஃப் சம். அப்போ 6 into 1 6 plus 2 என்ன? 8. கரெக்டா? அப்போ 8 தான் என்னவா இருக்க போகுது? அந்த நம்பரா இருக்க போகுது. ஓகே. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்கறான் பாருங்க. n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் 2 இஸ் டிவைடட் பை 6 கேட்கறான். n எனக்கு 8. அப்போ n ஸ்கொயர் என்ன? ஃபர்ஸ்ட் n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் 2 இஸ் டிவைடட் பை 6. ஸோ ரிமைண்டர் என்னன்னு கேட்கறான். கிளியர்? ஸோ அப்போ 8 என்ன? 64. அதுக்கப்புறம் n ஒரு 2 8 அதுக்கப்புறம் ஒரு 2. ஸோ அப்போ 74. 74 நான் 6 ஆல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்ன இருக்க போகுது? 2 இருக்க போகுது. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பி. கிளியர்? ஸோ இப்போ ஃபிஃப்த் சம். ஸோ இந்த மாதிரி சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூலில் கேட்பான். ஸோ நம்பர் சிஸ்டம்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்பர் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கிளியர்? ஓகே. ஸோ கவனி. 4 8 5 x 3 6 7 8 y is divisible by 72. ஸோ எனக்கு டிவிசிபிலிட்டி ரூல் 1ல இருந்து ஒரு 15 வரைக்கும் தெரியும். அதாவது என்னப்பா 1 சொல்லலாம், 5 சொல்லலாம், 0 சொல்லலாம். அகைன் 2 4 8 16 நான் பவர்ஸ் வச்சு சொல்லியிருந்தேன். 3 9 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ். கரெக்டா? இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. 7 இருக்கு, அதுக்கப்புறம் 13 17 19, இது இல்லாமல் 11 ஆட் பொசிஷன் மைனஸ் ஈவன் பொசிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் இருக்கு. பட் ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு நம்பர் இருக்கு சார், நான் வந்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு கோப்ரைம்னு ஒரு கான்செப்ட் சொல்றேன். நல்லா கவனிங்க. இந்த 72 ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ண எனக்கு கிடைக்கிறோம். ஆனால் அந்த ரெண்டு நம்பருக்கும் காமனா டிவைசர் எதுவும் இருக்கக்கூடாது, 1 தவிர. ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நான் பண்ணேன் அப்படின்னா 8 into 9. கரெக்டா? ஸோ அப்போ 8 into 9 எனக்கு என்னவா இருக்க போகுது? 72. ஸோ 8 உடைய ரூல் என்ன? லாஸ்ட் 3 டிஜிட். 9 உடைய ரூல் என்ன? சம் ஆஃப் டோட்டல் டிஜிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 7 8 y. அப்போ இங்க என்ன பண்ணலாம்? 7 8 y. நான் என்ன பண்ண போறேன்? 8 ஆல டிவைட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 8 ஆல டிவைட் பண்ணும்போது 8 9 72. கரெக்டா? இங்க எனக்கு 6 இருக்கு, இந்த y இங்க வரும். ஸோ 8 உடைய எந்த மல்டிபிள் எனக்கு 6 அப்படின்றது 10th பிளேஸ்ல இருக்கும்? 64. ஸோ அப்போ y அப்படின்றது எனக்கு என்ன? 4 இருக்க போகுது. ஸோ அப்போ டைரக்டா நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ 4 8 5 x 3 6 7 8 8 சாரி 4. ஓகே. ஸோ அப்போ இதுதான் வந்து எனக்கு என்ன வரக்க போகுது? y-ஓட வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரப்போகுது? டோட்டலா எனக்கு ஆட் பண்ணும்போது டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 9 ஆல் டிவைட் பண்ணா x கிடைச்சிடும். ஸோ நல்லா கவனி. 8 plus 4 என்ன? 12. 12 plus 5 என்ன? 17 20 26 30 45. ஸோ அப்போ 45 plus x. ஸோ டிவைட் பை 9 எனக்கு. ஸோ அப்போ x உடைய வேல்யூ என்ன? எனக்கு என்ன வரும்? 45க்கு அடுத்து 9 மல்டிபிள் என்ன? 54. கரெக்டா? 54. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் x. தென் ஓகே. ஸோ அப்போ எனக்கு இங்கே எனக்கு என்ன கேஸ் வரும்? 9 இருக்க போகுது. கரெக்டா? அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு 0வும் நான் கொடுக்கலாம். ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஷன் நான் செக் பண்ணுறேன். எனக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் x தான் கேட்குறான். ஸோ அப்போ 9 கம்பேர் பண்ண நான் 0வும் கொடுக்கலாம். ஸோ அப்போ நான் 0 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? 2y minus 3x. ஸோ இது என்ன ஆகும்? கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்க போகுது? y 4 அப்படின்னா ஆன்சர் 8. ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த ஸ்மாலஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம், இந்த மாதிரியான கீ டேர்ம்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகே ஓகே. அடுத்து 6th சம். ஸோ ரிமைண்டர் தியரம். ஸோ ரிமைண்டர் தியரம்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் அப்படின்றது
கிளியரா வந்திருக்கு. ஓகே, 71 power 83 plus 73 power 83 divided by 36. ஸோ நம்ம ஆல்ரெடியே ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்றது ஒன்று பார்த்துருந்தோம் கரெக்டா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா எனக்கு a பவர் n பிளஸ் b பவர் n, தட் இஸ் n எனக்கு ஆடா இருந்துச்சு அப்படின்னா a பிளஸ் b ஆல நான் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த சம்மை நான் டைரக்டா நான் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 71 பிளஸ் 73 என்ன, 144 டிவைட் பை 36 கரெக்டா. அப்போ எனக்கு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்னவா இருக்க போகுது, ரிமைண்டர் அப்படின்றது இந்த கேஸ்ல 0வா இருக்க போகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே ஓகே ஸோ அப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம் பாருங்க. ஸோ இது என்ன அப்படின்னா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்ல உங்களுக்கு என்ன இருக்க போகுது, ஒரு சீரீஸ் இருக்க போகுது. ஸோ அப்போ 1ல இருந்து அப் டு இன்ஃபினிட்டி ஆர் n வரைக்கும். ஸோ அதுலேயே எனக்கு ஸ்கொயர் கேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கியூப் கேஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணா என்ன அப்படின்றது தான் இந்த டைப்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் அப்படி வந்து கேட்பான். ஓகே ஸோ அப்போ நல்லா பாருங்க, எனக்கு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயர் கொடுத்துருக்கான். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். நல்லா கவனிங்க, இப்போ இங்க 2 ஸ்கொயர் இருக்கு கரெக்டா. இது எல்லாத்தையுமே நான் காமனா எடுத்துட்டா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு எனக்கு என்ன வரும் 20 ஸ்கொயர். சார் எப்படி சார், நல்லா கவனி, இந்த 6 ஸ்கொயரை நான் ஸ்பிளிட் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு 6 ஸ்கொயர் இருக்கு, நான் இதை என்ன பண்ணலாம் 3 into 2ன்னு ஸ்பிளிட் பண்ணி பவரை வந்து காமனா வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து இதை என்ன பண்ணலாம் 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு பண்ணலாம். அப்போ இந்த 2 ஸ்கொயரை நான் வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு தேர்ட் டைம் என்ன இருக்கும் 3 ஸ்கொயர் இருக்கும். ஸோ அப்படிதான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூவை வெளியே எடுத்துட்டேன். ஸோ அப்போ இங்க நல்லா கவனிங்க, 2 ஸ்கொயர் வெளியே இருக்கு, ஸ்கொயர் வேல்யூ நான் வெளியே எடுத்துட்டேன். எனக்கு இதே சீரீஸ் தான் என்ன இருக்க போகுது, இந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ அப்போ அதோட வேல்யூ என்ன 2870 கரெக்டா, 2870. ஸோ அப்போ 2870 இன்ட்டு நான் என்ன பண்ண போறேன் 4 பண்ண போறேன். ஸோ அப்போ 0 7 4s are 28 2 8 4s are 32 36 3 4 2s are 8 9 10 11. ஸோ அப்போ 11,680. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த 8th சம் பாருங்க. அதாவது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா which of the following numbers is divisible by 33. ஸோ அப்போ எனக்கு இங்க ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இந்த சம் அப்படின்றது இந்த டைப் ஆஃப் சம் நான் ஆப்ஷன்ல இருந்து தான் போகணும். ஸோ அப்போ 33 நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3 into 11. ஸோ அப்போதான் எனக்கு என்ன கிடைக்கும், கோ பிரைமா ஒரு நம்பரை ஸ்பிளிட் பண்ண முடியும். ஓகே ஸோ 3 உடைய ரூல் என்ன, சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகே ஸோ இங்க 11 உடைய ரூல் என்ன, ஆட் பொசிஷன் மைனஸ் ஈவன் பொசிஷன். ஓகேவா, டிவிசிபிள் பை என்ன ஆகும், 1 11 இல்லைன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கணும். ஓகே மல்டிபிள். ஸோ நல்லா கவனி 3 உடைய ரூல். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த 4 ஆப்ஷனுமே சம் பண்ணிக்க போறேன். ஸோ அப்போ இதை நான் சம் பண்ணேன் அப்படின்னா 7 + 5 என்ன 12 20 27 28 வருது. ஸோ 3ஆல டிவைட் ஆகுமா 28ன்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்போ ஆப்ஷன் பி வரேன். ஸோ ஆப்ஷன் பி நல்லா பாருங்க 10 10 20 22. ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது. எனக்கு என்ன இந்த 33ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா எனக்கு 3யும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் 11ம் சாட்டிஸ்ஃபை ஆகணும், புரியுதா. ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆப்ஷன் சி வரேன். ஓகே ஸோ 8 + 1 9, இது ஒரு 9 18 20, இது ஒரு 10 30. சரி ஓகே சார் 30. ஸோ சி வந்து நான் கன்சிடர் பண்றேன். அடுத்து டி வரேன். டியில் வந்து 8 9 10 16 17. ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி அப்படின்ற ஆன்சர். நான் 11 செக் பண்ணவே இல்லை, 3லயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சம் அப்படின்றத அப்ரோச் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஓகே அடுத்து 9th சம். ஸோ என்ன கேட்குறேன் அப்படின்னா ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4200. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறேன். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை என்னென்ன நம்பரால டிவைட் பண்ண முடியும் அப்படின்றது ஃபேக்டர்ஸ். பிரைம் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா அந்த நம்பரை இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24 இருக்கு கரெக்டா. ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன் பிரைம் ஃபேக்டர் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸோ இப்போ 8 into 3. ஓகே ஸோ இது என்ன பண்ணலாம் 2³ into 3. இதுக்கு மேல இதை ஸ்பிளிட் பண்ணவே முடியாது என்னால.
கரெக்டா? ஸோ அப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பேஸ் வேல்யூ இருக்குல்ல இது பிரைம் நம்பரா இருக்கும். ஸோ அதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, ஸோ அப்போ இதை 4200. ஸோ ஸ்கூல் டைம்ஸ்ல நீங்க வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிருப்பீங்க 2 2 2 3 5 7 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ சிம்பிளா முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அட் த எண்ட் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது, முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா அட் த எண்ட் உங்களுக்கு ஃபுல்லாவே என்னவா இருக்க போகுது, பிரைம் வேல்யூஸா இருந்துரும். ஸோ அப்போ 42 into 100. ஸோ இது என்ன பண்ணலாம், 25 4. ஸோ அப்போ 5 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கும், 6 into 7. ஸோ 6 அப்படின்னா 3 2. ஸோ அப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்றது என்ன, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 2 எத்தனை இருக்கு, இங்க ஒரு 1 இங்க ஒரு 3. ஸோ அப்போ 2 கியூப், அடுத்து 3 பவர் 1, அடுத்து 5 என்ன இருக்கு ஸ்கொயர், அடுத்து 7 இருக்கு. ஸோ அப்போ இதுதான் என்னவா இருக்க போகுது, 4200 உடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே. ஸோ அப்போ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். நான் பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். நல்லா கவனிங்க. So n is equal to, okay, a power p into b power q into c power r. இந்த abc அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு பிரைம் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 2 3 5 7. ஸோ pqrன்றது பவர் வேல்யூஸ். ஓகே. ஸோ அப்போ எனக்கு ஈவன் ஃபேக்டர் வேணும் அப்படின்னா என்ன பண்ண போறேன், p into q plus 1 r plus 1. இதே ஆட் ஃபேக்டர் வேணும் அப்படின்னா p என்ன ஆகும், p plus 1 ஆயிடும். புரியுதுங்களா? சரி, இந்த ரெண்டு மட்டும் எடுத்துப்போம். இதே கம்ப்ளீட்டா எனக்கு டோட்டல் ஃபேக்டர் என்ன, p plus 1 எடுத்துப்போம். எழுதி காட்டுற பாருங்க. ஆட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா q plus 1 r plus 1. இதே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா p plus 1 q plus 1 r plus 1. பிரைம் ஃபேக்டர் வேணும் அப்படின்னா p plus q plus r. ஸோ இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு டோட்டல் வரும்போது பவர்ஸ் கூட 1 1 ஆட் பண்ணி என்ன பண்ணிப்பேன், மல்டிபிள் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இதே வந்து ஆட் வேணும்னா ஆட் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். ஏன் அப்படின்னா 2ன்றது ஒரு ஈவன் பிரைம் நம்பர். அடுத்து ஸோ இங்க ஈவன் ஃபேக்டர் வரும்போது ஆர் எடுத்துட்டு இங்க என்ன பண்ணுவேன், p plus 1க்கு பதில் p அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன். ஓகே. பிரைம் ஃபேக்டர் வரும்போது பவர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இங்க எனக்கு என்ன வரும், ஈவன் ஃபேக்டர்ஸ் கேட்கறான். ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் p என்ன 3 இன்டு q plus 1. 3 plus 1 என்ன 2, அடுத்து 2 plus 1 என்ன 3, அடுத்து 2. ஸோ அப்போ என்னவா இருக்க போகுது, 3 into 2 6, இது ஒரு 6 36 அப்படின்றது என்ன இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டரா இருக்கும். தட் இஸ் ஆப்ஷன் சி. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ இங்க யூனிட் டிஜிட். ஸோ நான் ஏற்கனவே நம்ம ஒரு யூனிட் டிஜிட் சம் பார்த்துருந்தோம். அதாவது என்ன அப்படின்னா என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ண போறோம், யூனிட் டிஜிட்டா எடுத்துட்டு ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணிருக்க போறோம். ஓகே. ஸோ இப்போ இங்க நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த யூனிட் டிஜிட் எடுத்துக்கிறேன். 3 power 24 மைனஸ் 7 power 38 பிளஸ் 6 power 54. ஓகே. ஸோ நல்லா கவனிங்க. நம்ம அங்க பார்த்த சம்ல என்ன பண்ணியிருந்தோம்னா 0 1 5 6 சொல்லியிருந்தேன், 4 9 சொல்லியிருந்தேன். பட் ரிமைனிங் இருக்கக்கூட 2 3 7 8 சொல்லல. கரெக்டா? ஸோ இங்க நல்லா பாருங்க. எனக்கு 3 power 1 என்ன 3, 3 power 2 என்ன 9, 3 power 3 என்ன 27, யூனிட் டிஜிட் 7, 3 power 4 என்ன 81 8. ஸோ நல்லா கவனிங்க. இந்த 3 2 7 8 இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா பவரை டிவைட் பை 4 பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இப்போ ரிமைண்டர் எனக்கு 1 அப்படின்னா 3 power 1 எடுத்துக்கோங்க, 2னா 3 power 2 எடுத்துக்கோங்க. இப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன், டிவைட் பண்ணும்போது 24 டிவைட் பை 4 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகி எனக்கு 3 power 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த கேஸ் 0 ஆகும்போது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்போது 3 power 4 எடுத்துக்கோங்க. கிளியரா? ஓகே. ஓகே. ஸோ அப்போ இங்க எனக்கு 3 power 4 என்ன 1 மைனஸ் 7. ஸோ நான் டிவைட் பை 4 பண்ணா 36, ரிமைண்டர் 2. அப்போ 7 ஸ்கொயர் 49க்கு 9 பிளஸ் 6 அப்படின்றது எனக்கு 6 தான். ஸோ அப்போ 7 minus 9 is equal to -2. சார் எனக்கு -2ன்றது யூனிட் டிஜிட்லேயே கிடையாது சார், எனக்கு 0ல இருந்து 9 வரைக்கும் தான். கரெக்டா? ஸோ இப்போ நெகட்டிவ் கேஸ்ல வந்தா என்ன பண்ணுங்கன்னா 10ல மைனஸ் பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்க போகுது 8. ஸோ இதுதான் உங்களுக்கு யூனிட் டிஜிட்டா இருக்கும்.
So அப்போ ஆப்ஷன் A. 2 digits, the position of digits interchange and new number is added to the original number, the result number is always divisible by னு கேக்குறான். ஸோ நல்லா கவனிங்க, நான் ஒரு 2 digit நம்பரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்னா 10x plus y. ஸோ நல்லா கவனிங்க, 48 இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், 10 into 4 plus 1 into 8. இது 1's place, இது 10's place, இது 4 8 xy. கரெக்டா? ஸோ இப்போ இங்க நான் என்ன பண்ணலாம், 10x plus y ன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதோட டிஜிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன வரும், 10y plus x. கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். அதான் சொல்லியிருக்காங்க, அந்த இன்டர்சேஞ்ச் பண்ண வேல்யூவை ஒரிஜினல் நம்பர் கூட ஆட் பண்ணிருக்கேன். அப்போ ஆட் பண்ணா எனக்கு என்ன இருக்கும், 11x plus 11y. ஸோ 11 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா x plus y, தட் இஸ் அந்த சம்மோடைய டிஜிட். கரெக்டா? இப்போ இந்த வேல்யூ என்ன நம்பரால டிவைட் பண்ண முடியும், இல்ல இதை கம்ப்ளீட்டா நான் எந்த நம்பரால டிவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 21 into 75 இருக்கு. இதை நான் என்ன பண்ணலாம், 3ஆல டிவைட் பண்ணலாம் கேட்டால் பண்ணலாம். ஏன்னா 21 டிவைட் பண்ணும், 7 பண்ணும், 5 பண்ணும், 25 பண்ணும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே எனக்கு 11ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன, டி. கரெக்டா? ஓகே. அடுத்து போன சம்மோடைய சேம் கான்செப்ட் தான். ஸோ பவர்ஸை வெளியே எடுக்க போற ஏற்கனவே பார்த்த சம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் பண்ண போறேன். ஸோ நல்லா கவனிங்க, நான் 5 power 71 அப்படின்றத நான் வெளியே எடுத்துறேன். ஸோ நான் வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு இங்க என்ன இருக்கும், 1 plus 5 plus 5 square plus 5 cube இருக்க போகுது. ஓகே, 5 cube இருக்க போகுது. ஸோ போய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 5 power 71. ஸோ இது என்னவா இருக்க போகுது, ஒரு 1, ஒரு 5, ஒரு 25, ஒரு 125. ஓகே. ஸோ அப்போ 15 1 16. ஸோ 1 இங்க 5 1 156. கிளியரா? இதான் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 5ஆல டிவைட் ஆகலாம். இல்ல வேற என்ன நம்பரால டிவைட் ஆகலாம் அப்படின்னா என்ன நம்பரால டிவைட் ஆகலாம் சொல்லுங்க பாப்போம். இது பிரைம் ஃபேக்டர் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்பர் இந்த 156 டிவைட் பண்ணுமா அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? சோ அப்ப நான் 156 நான் டிவைட் பண்ண எனக்கு என்ன வரும், 156 டிவைட் பை நான் 2 பண்றேன். சோ 2 டைம் பண்ணா சாரி ஒன் செகண்ட், ஒரே நிமிஷம். ஆப்ஷன் எது தப்பா இருக்கா, 5 power 71. ஸோ வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்க போகுது, 1 இருக்கும், ப்ளஸ் ஒரு 5 இருக்க போகுது, ப்ளஸ் ஒரு 5 ஸ்கொயர், ப்ளஸ் ஒரு 5 கியூப் இருக்க போகுது. கரெக்டா? ஓகே ஓகே. இங்க இன்னொரு டேர்ம் இருக்கு, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இங்க 1, இங்க 5 ஸ்கொயர், 5 கியூப், 5 power 4, 5 power 4. ஸோ அப்போ இப்போ ஆட் பண்ணுங்க 5 power 71. ஸோ அப்போ இங்க எனக்கு 1 5 25 125, அதுக்கப்புறம் இன்ட்டு 5 அப்படின்றது என்னவா இருக்க போகுது, 625. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 21 1 2 8 7. ஸோ அப்போ இன்ட்டு 781. ஸோ அப்போ எந்த நம்பர் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நம்பர் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 781 டிவைட் பண்ணும். ஸோ செக் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா இப்போ நல்லா கவனிங்க, நான் என்ன பண்ணுவேன், 781 இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற யூனிட் டிஜிட் பார்ப்பேன். பட் எனக்கு இங்கே 1 இருக்கு, 9 இருக்கு, 3 இருக்கு. ஏன்னா 3 into 7 டைம் பண்ணும்போது எனக்கு 1 வரும் யூனிட் டிஜிட். கரெக்டா? ஸோ நான் எக்ஸாம் அப்ரோச் சொல்றேன் உங்களுக்கு. இதே வந்து 9 வரும்போது என்ன வரும் உங்களுக்கு, 9 into 9 டைம்ஸ் வரும்போது 1 வரும். கரெக்டா? அடுத்து இங்க 7 இருக்கு, 7 into 1 அப்படி இல்லைன்னா என்ன வரும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் 3 தான். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி செக் பண்ணுவோம். 6 into 9 என்ன, 6 into 9 என்ன, கலர் மாத்திக்கோ, 540. 9 into 9 81. ஸோ அப்போ 1 2 மிச்சம் 1 6. ஸோ அப்போ கிடையாது. ஸோ அப்போ
கண்டிப்பா ஆப்ஷன் பியும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் சி போறோம். ஸோ 89 இன்ட்டு என்ன பண்ணலாம், 9 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 9 இன்ட்டு 9 81க்கு 1 8 9 8 72 ஒரு 8 என்ன எனக்கு 80. ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. ஓகே ஓகே. இப்போ அடுத்து ஸோ இப்போ இந்த மாதிரி சம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் தியரம் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 3 power 61284 இருக்கு டிவைடட் பை 5. ஓகே கரெக்டா. அடுத்து இது என்ன அப்படின்னா எக்ஸ், இந்த ரிமைண்டர் என்ன. அடுத்து இங்க என்ன 4 power 96 டிவைடட் பை 6, இது என்ன அப்படின்னா ஒய். நல்லா கவனிங்க. எனக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 10 ஒரு நம்பர் இருக்கு. நான் 3ஆல பண்ணும்போது 3 3s are 9. கரெக்டா. அந்த 1 அப்படின்றது எனக்கு பாசிட்டிவ் ரிமைண்டர். இதே நான் 3 உடைய அடுத்த மல்டிபிள் என்ன, எனக்கு இப்ப 10 இருக்கு. 3 உடைய அடுத்த மல்டிபிள் என்ன, நார்மலா நம்ம பண்ற டிவிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் பாசிட்டிவ் ரிமைண்டர். இது அடுத்த மல்டிபிள்னா 12, ஸோ 2 இருக்கு, தட் இஸ் -2. இது என்னவா இருக்க போகுது, நெகட்டிவ் ரிமைண்டரா இருக்கும். கிளியரா. ஸோ அப்ப இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க என்ன பண்ணலாம், இது அதான் சொல்லுங்க பார்ப்போம். நான் அப்படியே டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா எனக்கு -2 இருந்திருக்கும். கரெக்டா. நான் இது என்ன பண்ணிக்கிறேன், பாசிட்டிவா வேணும்னு சொல்லிட்டு 2 வச்சு இந்த பவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 2ஆல டிவைட் பண்ணா 3. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 30,642 கிடைக்கும். கரெக்டா. டிவைட் பை 5. இப்போ இது என்ன ஆகும், 4 ஆயிடும். ஸோ அப்போ 4 டிவைட் பை 5. ஸோ இதை டிவைட் பண்ணா எனக்கு என்ன இருக்கும், -1 பவர் ஈவன் டிவைட் பை 5 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்க போகுது, 1 இருக்க போகுது ரிமைண்டர். தட் இஸ் இதுதான் என்னவா இருக்க போகுதுன்னா x உடைய வேல்யூ. y வந்து நல்லா கவனிங்க, 4 உடைய எந்த பவர் வந்தாலும் டிவைட் பை 6 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா ரிமைண்டர் 4 தான் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ x 1 y 5 அப்படின்னா இங்க என்ன இருக்க போகுது உங்களுக்கு, 2 into 1 -4, that is -2. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஓகே. அடுத்து நம்பர் சிஸ்டம். ஓகே, நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா சம்மா இல்லாமல் அப்ளிகேஷன் ரிலேட்டடாகவும் நம்பர் சிஸ்டம்ல கேட்பான். ஓகே, ஏன்னா அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்றது நம்ம ரியல் டைம்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த சம்ம பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன டைப்பா இருக்கும், a man receives ₹60. ஓகே, ₹60. ரைட். ₹60 என்ன பண்றாங்களா ஃபார் த ஃபர்ஸ்ட் வீக். ஓகே, அதுக்கப்புறம் ₹3 மோர் ஈச் வீக். அப்போ ஹவு மச் டஸ் he earn by 20 வீக்னு கேக்குறாங்க. கரெக்டா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 60 இருக்குன்னா அதுக்கப்புறம் 63, அதுக்கப்புறம் 66, இப்படியே போயிட்டே இருந்திருக்கும். ஸோ அப்போ இதோடைய டோட்டல் கேட்குறாங்க. கிளியரா, இதோடைய டோட்டல் கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், சம் ஆஃப் இது என்ன, எனக்கு டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா இது என்னவா இருக்க போகுது, ஏபி. கரெக்டா. ஸோ அப்போ சம் ஆஃப் சீரீஸ் என்ன, n டிவைட் பை 2 2a plus n minus 1 into d. கரெக்டா. ஸோ இப்போ இதுல a என்ன 60, n என்ன 20 terms, அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் என்ன 3. ஸோ அப்போ உங்களுக்கு n டிவைட் பை 2 என்னவா இருக்க போகுது 10, 2a 120 plus n minus okay 120 n minus 1, n என்ன 20, 19 into 3. கரெக்டா. So 10 into 120 plus 19 into 3 என்ன, இது ஒரு 27, இது ஒரு 30, that is 771. So 177. So அப்போ இதோடைய சம் என்னவா இருக்கு போது 1770 rupees. இதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து 20th வீக் வரைக்கும் என்ன அவனுக்கு வந்து அந்த அமௌண்ட். ஓகேங்களா. ஓகே. ஸோ லாஸ்ட் சம் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் ஒரு டிவிசிபிலிட்டி ரூல்ல எக்ஸ் ஒய் வேற வேற பொசிஷன்ல இருந்திருக்கும். பட் இங்க நல்லா கவனிங்க, 2 4 7xy. கரெக்டா. இதை ரெண்டு கேஸா சால்வ் பண்ணலாம். அதாவது 2 4 7 0 0 நான் xy வச்சு சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா
9 9 சொல்லிட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு 9 9 சொல்லி தரேன். 0 0 அப்படின்றது நம்ம எல்சிஎம்ல பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ 2 4 7 9 9 டிவைட் பண்ண போறேன். என்னன்னா 3 7 11 டிவைட் பண்ணும் போது ஓகேவா. ஸோ நல்லா கவனிங்க, இங்க எனக்கு 3 7 11 இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இங்க இது எல்லாமே பிரைம் நம்பர். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 7 3s are 21 into 11 கரெக்டா. ஸோ அப்போ 11 அப்படின்னா ஒரு பொசிஷன் முன்னாடி வச்சு அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா 231 கிளியர். ஸோ அப்போ இங்க 231 ஒன் டைம் பண்ணலாமா, 231 இருக்க போகுது கரெக்டா. இல்ல அப்படின்னா இது நீங்க பெரிய வேல்யூவா வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்தரா சம் சால்வ் பண்ணும்போது நான் கண்டிப்பா எப்படி ஒரு டிவைடை ஈஸியா பண்றதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, 0 0 போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ 9 9 6 1. இப்போ அடுத்து இங்க என்ன இருக்கு, 2 3 23 1 இருக்கு. இங்க 1 6 9 9 இருக்கு. எத்தனை டைம் வரலாம், 5 டைம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ 2 3 1 into 5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 5 5 1 10 11 இருக்க போகுது. ஸோ அப்போ 6 டைம் பண்ணி பார்ப்போம். 6 8 3 1 அகைன் 7 டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ 7 1 1 6 1 1 6 1 7. அப்போ 7 டைம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா 1 6 1 7 கரெக்டா. ஸோ அப்போ எனக்கு ரிமைண்டர் என்ன அப்படின்னா 2 8 கிளியரா. இப்போ இந்த ரிமைண்டரை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வேல்யூ கூட மைனஸ் பண்ண போறேன். அப்போ 2 4 7 9 9ல இருந்து 8 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 7 1 அதுக்கப்புறம் உங்களுக்கு 7 4 2 இருக்க போகுது. ஸோ அப்போ எக்ஸ் ஓட வேல்யூ என்ன 1, y ஓட வேல்யூ என்ன 7 கரெக்டா. ஸோ அவன் என்ன கேட்கறான் 2y minus 8x. அப்போ 2y minus 8x. ஸோ 14 minus 8 is equal to என்ன வரும் 6. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ கிளியரா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 15 சம் நம்பர் சிஸ்டம் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டாபிக்ல இருந்து ஒரு 15 சம், அதோடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்ரோச், ஷார்ட் கட் என்ன, எப்படி கால்குலேஷன் வாட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா சம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். அதாவது என்னன்னா a least positive integer that should be subtracted from ஓகேங்களா, subtracted from 311 into 3012 so that அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கும். ஓகேங்களா, இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல என்னன்றதை சொல்லிடுங்க. ஓகேங்களா, அதோடைய ஆன்சர். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்றத ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல இல்லை ஆல்டர்னேட் பேசிஸ்ல உங்களுக்கு டாபிக் வைஸ் வீடியோ அப்படின்றது அப்லோட் பண்ண போகிறோம் இந்த எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்ல. ஓகேங்களா, ஓகே, ஸோ தேங்க்யூ.